ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்கும்படி வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடம் உங்களுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இன்றைய நன்மை பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இங்கே தாவீது எழுதுகிற சங்கீதம் இது, இந்த 38ஆம் சங்கீதம். இதில் ரொம்ப ஆச்சரியம்னா, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்க. அப்படின்னா தாவீது ஏன் இதை சொல்கிறா? என் சத்துருக்கள் நல்லா இருக்கிறாங்க, ஏன் அதை சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்கு சத்ருவாய் இல்லை, ஆனால் அவர்கள் என்னை சத்ருவாய் நினைக்கிறார்கள். ஆமாம், சில நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்வில் கூட சரி, என் ஊழியத்திலே கூட சரி, நாம் அவங்கள சத்ருவாக நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மை அவர்கள் சத்ருவாய் நினைப்பார்கள். அதுதான் சொல்ல, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க. நம்மளை பற்றி என்னென்ன தெரியாது, நம்ம கூட பழகி இருக்க மாட்டாங்க, நம்ம கூட ஒரு 1/4 மணி நேரம் நம்மக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை முகாந்திரம் இல்லாமல் பகைப்பாங்க, முகாந்திரம் இல்லாமல் தப்பாக பேசுவாங்க, காரணமே இருக்காது. முகாந்திரம்னா காரணம் இல்லாமல், எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்படி பகைக்கிறவங்க இருப்பாங்க. நாம் அவங்க சில என்ன விஷயம்னா, அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது, நமக்கு அவங்களை தெரியக்கூட தெரியாது. ஆனால் நம்ம முகாந்திரம் இல்லாமல் பகைப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கவலைப்படாதீங்க. முகாந்திரம் இல்லாமல் பகைகள் எப்படி வருகிறதோ, முகாந்திரம் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களை தேவன் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்மைதானே? நம்மை குறித்து ஏதோ யாரோ ஒருத்தர் நல்லபடியாக சொல்லியிருப்பாங்க, அதை வைத்து அவங்க உண்மையாக நம்ம பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க, நம்மளோடு பழகுவதற்கு ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட பக்கத்தில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஒரு புறம் பெருகினாலும், தேவன் உங்களுக்கென்று முகாந்திரம் இல்லாமல் நேசிக்கிறவர்களை கர்த்தர் தருவார். அடுத்து சொல்லுது, நான் நன்மை செய்கிறபடியால், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நம்ம நன்மை செய்யும்படி விரும்புகிறோம், உதவி செய்யும்படி விரும்புகிறோம், மற்றொரு நலமாய் வாழ விரும்புகிறோம், நலமாய் வாழ்வதற்கு போதிக்கிறோம், உதவி செய்கிறோம், எல்லாமே நம்ம செஞ்சுருப்போம்ல. நீங்கள் அப்படி நிறைய பேர் செஞ்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு விரோதிக்கிறவங்க, தீமை செய்கிறவங்க எழும்பலாம். கவலைப்படாதீங்க. எப்படி நீங்கள் நன்மை செய்து கர்த்தருக்கு பிரியமா மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி நீங்கள் செய்யும்போது, இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒன்று செய்யும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை வந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த நன்மையை கர்த்தர் நினைப்பார். ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு விரோதிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஏன்னா நன்மை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மோடு கூட கட்டாயம் நிச்சயமாக இருப்பார். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனை எனக்கு தூரமாக்கிறாதையும். ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது துன்மார்க்கன் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதான் சொல்ல, என் சத்துருக்கள் பலத்து இருக்கிற என் சத்துரு நல்லா இருக்கான், ஆனால் எனக்கு இப்படி நான் நன்மை செய்கிறேன், எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எனக்கு சகாயம் செய்வதற்கு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. என்னை கைவிட்டுறாதீங்க, எனக்கு தூரமாக போயிடாதீங்க. இதெல்லாம் சூழ்நிலாம் பார்க்கும்போது நம்ம நன்மை செய்வதற்கு விரோதமாக எழும்புறவங்க, காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க, நமக்கு சத்ருவாக நல்லா இருக்கான், நம்ம ஒரே கஷ்டத்துலேயே ஒரு வேதனையோடு ஒரு தத்தளிப்பான நிலையில் கஷ்டத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, தூரமாக போயிட்டாரோ அப்படின்னு தோணும். எனக்கு அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. அது கொஞ்ச காலம், அது மாறிவிடும்.
கர்த்தர் உங்க கூட இருப்பார். புல் எப்படி வளர்ந்து வெயில் ஏறும்போது அது காய்ந்து தீந்து போகிறதோ அதை போல அவர்கள் போய்விடுவார். ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கர். அவர்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்பவில்லை, மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களை சந்தோஷப்படுத்த, தன் சூழ்நிலை எதுவானாலும் அதிலே அவங்க அவர்களை திருப்திப்படுத்தி கொள்ள விரும்புகிறாங்க. அதனால் அவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அப்போது நம்மை காப்பாற்றுகிறவர் அவர் தான், நம்மை பாதுகாக்கிறவர் அவர் தான், நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் தான். அதான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம் ஆண்டவர், எனக்கு உதவி பண்ணும்படி நீங்கள் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களை பார்க்காம, சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் பண்ணி பலப்படுத்துகிற அவரே. அதனால் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எங்களை பகைக்கிறவர்கள் அநேகம், விரோதிக்கிறவர்கள் அநேகம், எங்களை ஆண்டவரே எங்களை ஏளனப்படுத்துகிறவர்கள் அநேகம். ஆனாலும் நாங்கள் உண்மை நம்புகிறோம், எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பகைகளை எல்லாம் ஆண்டவரை நட்பாய் மாற்ற முடியும். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற விரோதங்களை எல்லாம் கர்த்தர் செயலற்று போகப்பட்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் சக்ஸஸாக மாற்றி கொடுக்க முடியும். எங்கள் கைவிடப்பட்ட நிலைகளெல்லாம் மாறி மகிழ்ச்சியை மாறும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை சத்துருக்களின் அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலப்பட்டு போவதாக. உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அவைகள் எழும்பாதபடிக்கு அவைகள் பனியை போல கடந்து போகட்டும். உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, கைவிடாதிருங்க. உங்களுடைய தயவு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கைட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தில் தேவ அன்பு நிலைத்திருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.